தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளா ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே மட்டும் ஆட்சி செய்த இந்த கவர்மெண்ட்டை இப்போ சி ஜோசப் விஜய் எனும் நான் சினிமால இருந்து அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்த நடிகர் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 10 சீட்டாச்சும் வாங்குவார விஜய்னு எதிர்பார்த்தா அவரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எம்ஜிஆர் ரெக்கார்டை பிரேக் பண்ணி 34.8% வாக்குகள் வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். உண்மையாக்கி இருக்கிறீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்தே சினிமாவோட அதிகமான ட்விஸ்ட் நியூஸ் சேனல்ல தான் இருந்துச்சு. கூட்டணி இல்லாம தனிச்சு போட்டிட்ட விஜய் சார் ஏடிஎம்கே டிஎம்கே விட டிவிக்கு அதே சீட் ஜெயிச்சிருந்தாலும் சிஎம் சீட்ல உட்கார மெஜாரிட்டி சீட்ஸ் இல்லைன்னு ஒரு 10 சீட்ஸ்க்கு கூட்டணி அமைக்க சூழ்நிலை ஏற்பட்டு வரிசையா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்ல ஆதரவு கொடுத்து டிவிக்கே கொஞ்சம் கொஞ்சமா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அண்ணே சிஎம்னு சந்தோஷப்பட்டா அது அடுத்த நாள் இன்னொரு நியூஸ் இல்லைன்னு வரும். விஜய் அண்ணாவும் இருக்கிற சீட்ஸ் வச்சு எத்தனை தடவை ஆளுநரை பார்க்க போனாலும் அவர் சொல்ற ஒரே விஷயம் 118 தான் ஃபைனல். 10 வரையில 4 வரைக்கும் தப்பு இல்லாம இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. அப்புறம் ஃபைனலி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக ஐயுஎம்எல் கட்சிகள் அனைத்தும் டிவிக்கு ஆதரவு கொடுத்து விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்காங்க. ஆனா ஆதரவு கொடுத்த எல்லா கட்சிகளுமே டிஎம்கேயோட கூட்டணியில இருந்தவங்க. இன்னைக்கு ஒரு புதுசா யாரோ ஒருத்தர் வந்துட்டாரு, அவரை தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு அண்ணன் ராஜ்குமார். ஃபைனலி பல தடைகளை தாண்டி விஜய் அண்ணா இப்ப தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர். This is a new beginning. A new era starts now. விஜய் அண்ணா இப்போ ஒரு முழுமையான அரசியல்வாதி. தமிழ் சினிமால இருந்து தளபதி விஜய் படம் எதுவுமே வராது. இனிமே தான் ஆக்டர் விஜய் அண்ணாவை பயங்கரமா மிஸ் பண்ண போறோம். பொதுவாக ஒரு படங்கள் ரிலீஸ் ஆனாலே அது பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆனதே இல்லை. தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகல. சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். படத்துக்கே பிரச்சனைனா சிஎம் பதவியெல்லாம் அசால்ட்டாவா வரும். 5 வருஷம் உங்க பவரை காட்டுனீங்களே, என்ன ஆட்டம் போட்டீங்க ஏடிஎம். எங்க தளபதி அதை தடுக்க தாண்டா வராது. இப்போ விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆனதை முன்னிட்டு நம்ம கடந்த காலத்துல பதிவு பண்ண வீடியோஸ்லாம் இந்த தருணத்திலையும் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம விரும்பி பார்த்த விஜய் அண்ணாவோட சிறப்பான சம்பவங்களாம் ரீ எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சின்ன பயணமா பார்க்கலாம். விஜய் அண்ணாக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். மிகப்பெரிய சக்சஸுக்கு முக்கியமான காரணம் என்ன? குழந்தைங்க எல்லாம் பேரண்ட்ஸ் மிரட்டுறாங்க கத்தி எடுத்துட்டு. சும்மா விஜய் அண்ணா பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவாரு. என் குட்டி குட்டி நண்பர்களுக்கும் அவர் ஃபேன்ஸ்க்காக படம் பண்ற மாதிரி கிட்ஸுக்காக ஒரு படம் பண்ணணும்னு 2008 அவர் எல்கேஜி படிச்ச ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போனப்ப ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. இல்ல ஆக்சுவலா இந்த சின்ன குட்டீஸுங்களுக்காக ஃபுல் லென்த் ஒரு படம் பண்ணணும் இந்த ஃபியூச்சர்ல அப்படி வந்த படம் தான் புலி. அந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாமே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் விஜய் அண்ணா சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை பேசக்கூடிய கருத்துள்ள படங்களா பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி மோதி வெளியான படம் கத்தி. கத்தியில தண்ணி பிரச்சனை, மெர்சல்ல இலவச மருத்துவம், சர்க்கார்ல 49P கள்ள ஓட்டுன்னு மக்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை கமர்ஷியல் படங்களா கொடுத்துட்டு இருந்தாரு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. சார் என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? இலவச மருத்துவம். செக்ஷன் 49P ஒருத்தருடைய ஓட்டு கள்ள ஓட்டா போடப்பட்டிருந்தா அவருக்கு பேலட் ஓட்டுன்னு ஒண்ணு கொடுத்து அவருடைய ஓட்டை போட அனுமதிச்சிருக்கணும். ஒவ்வொரு படத்துக்காக அவர் விட்ட கண்ணீர்லாம் அந்த கேரக்டரோட பொருந்தி திரையில அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. நான் எல்லாத்துலயுமே கஷ்டப்படுவேன். சாங்ஸ்லயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், ஃபைட்ஸ்லயும் கஷ்டப்படுவேன். அதுல எனக்கு ரொம்ப கஷ்டம் எமோஷனலா பேசி அழுகிறது, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நான் பாடும்போதெல்லாம் உண்மையிலே ஃபீல் பண்ணி எல்லாம் பண்ணணும். சும்மா அழுத மாதிரி நம்ம பண்ணாலே தெரிஞ்சிடும். விண்டேஜ்ல எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டம்னு சொன்ன விஜய் அண்ணா தான். நம்மளே டிவில பார்த்து எமோஷனலான சீன்லாம் விஜய் அண்ணா ஒரே டேக்ல பண்ணிருக்காரு. எவ்ரி டைம் நெகிழ்ற இடம் நித்யா மேன் கையில பிடிச்சிட்டு ஒரு சைலண்ட் ஷாட்டு ஃபர்ஸ்ட் டேக். அதுதான், அவ்வளோதான். ஒரே டேக் தான். அந்த அவர் கிளிசரின் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு டேக் அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு ஷாட், ஃபுல் ஷாட். பார்த்து மிரண்டேன். எனக்கு தெரிஞ்சு 2 முக்கியமான எமோஷனல் சீன் இருக்கு படத்துல. அது 2மே ஒரே டேக் தான்.
இப்படி ஆக்டிங்ல எல்லா ஜானர்லையும் நம்மளை ரசிக்க வச்சு சினிமா மீது இவ்வளவு டெடிகேஷனா இருக்கிற ஒரு கலைஞர் இனிமே அவர்கிட்ட எந்த படமும் வராதுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டம். பயங்கரமான டைமிங். ஒரு டயலாக் டெலிவரி பண்றது, ஒரு கொடுத்த விஷயத்தை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அதை விரிவு பண்ணி ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்து அதை இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும் எனக்கு. விஜய் நான் சினிமாவில் நடிக்கும் போதே அவர் படங்களை வர பல காட்சிகளா இருக்கட்டும். யார் ஏரியாடா? சிஎம் ஏரியாடா. அப்படி அடிக்க தமிழ்நாடே பின்னாடி இருக்குங்கறத சொல்லவே அவங்கிட்ட. விஜய் அண்ணா அரசியலை பத்தி 2005ல இருந்தே பல ஹிண்ட் கொடுத்து இப்ப சிஎம்மா இருக்கிற வரைக்கும் அவர் பிளான் பண்ண மாதிரியே சொல்லி அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க அரசியல் வருவீங்களான்னு கேட்டதுக்கு அவரோட பதில் யாருக்கு தெரியும். அடுத்து 2013ல விஜய் சார் வந்து ஆன்லைன்ல அவர் ஃபேன்ஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அதுலயே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். தளபதி துப்பாக்கி சூப்பர், எப்ப அரசியலுக்கு வருவீங்க? என் விரல் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அடுத்தடுத்த பிரஸ் மீட் எல்லாத்துலயும் அவர் அரசியல் வரதை பத்தி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருப்பாரு. இன் ஃபியூச்சர் சப்போஸ் நான் அரசியல்ல கால் எடுத்து வச்சாலும் உங்க எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் விட தரமான சம்பவம் சர்க்கார் ஆடியோ லான்ச்ல நடந்திருக்கும். இந்த தேர்தலெல்லாம் போட்டிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம். இது ஃபுட்டேஜ் நம்பர் 4. விஜய் சார் அரசியல் வர சரியான நேரத்துக்காக தான் காத்துட்டு இருப்பாரு. அதே தான் அவரும் சொல்லியிருப்பாரு. மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அதுக்கு ஒரு பவர்ன்றது ஒண்ணு வேணும். இது கரெக்டான டைம் இல்லை. ஸோ அதே மாதிரி அதே காலம் நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும். அப்போ நான் வருவேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு. சார் எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. ஆட்சியை கவுத்தீங்க, உங்க வேலையை விட்டீங்க, எதுக்காக இதெல்லாம்? உங்களால தான் நான் வளர்ந்தேன். அதனால என்ன வச்சு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இது உங்களுடைய ஆட்சி. நான் சாகுற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும், அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. அதே மாதிரி நாட்டுக்கு நல்ல தலைவனா இருந்து மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னு விஜய் சார் நினைக்கிற மாதிரி முன்னாடி அவர் சினிமா நடிகரா தன்னுடைய ரசிகர்களுக்கு சிறந்த தோழனா நல்ல நண்பனா இருக்கிற பாண்டுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். பட் தளபதிக்கு என்ன விஷயம் போதும்? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னோட ஃபேன்ஸுங்க. திருப்பி என்னால் என்ன செய்ய முடியும் நண்பா? என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாக. பட் ஃபேன்ஸை லவ் பண்ற ஒரு ஹீரோன்னா அது விஜய் சார் தான். என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனர் உடைங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது. சினிமா மேடைக்கு அப்புறம் அவர் பார்த்த ஒரு மிகப்பெரிய மேடைனா அது அவரோட முதல் மாநாடு. 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ. ஒரு பையன் அவன் ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் விஜய் சாரோட பயங்கர ஃபேனா இருக்கிறவங்கள இருந்து டெய்லி தினக்கூலிக்கு வேலைக்கு போறவங்க வரைக்கும் விஜய் சார் ரசிகரா இருக்கிற ஒருத்தர் அவர் அரசியல் வரதையும் ஆதரிக்கிறாருன்னு வச்சுக்கோ. தீபாவளியை ஒட்டி தான் தளபதியோட முதல் மாநாடு வருது. இப்ப அந்த தொழிலாளி அவங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்து மாநாடு போகாம தினக்கூலிக்கு வேலைக்கு போறாருன்னா அதுதான் சரி, அப்படிதான் இருக்கணும். அதே தான் விஜய் சார் விரும்புவார். தீபாவளிக்கு 3 நாள் முன்னாடி தான் மாநாடு. இதுல புஷியானந்த் என்ன பண்ணிருக்காருன்னா அவரும் டிவிக்கே தொண்டர்களும் நார்மலா எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாலே விஜய பார்க்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க. வரண்டா நான் வராமலா? ஆனா அங்க புஷியானது பண்ணதே வேற. என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும். நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு. உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு இஷ்டம் தான், நீ போனஸ் கொடு, வேலை கொடு. இல்லனா எனக்கு என் தலைவன் இருக்கிறான். வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவர் தான் போற போக்குல இப்படி எல்லாம் சொன்னாலும் ஒருத்தர் உண்மையிலே மாநாட்டுக்கு அவர் சொன்ன மாதிரியே கிளம்பி வந்திருக்கான். எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? நான் கார வேலை தான் பண்றேன், ஆனா கம்பெனில பண்றேன். ஆனா லீவ் தர மாட்டேன்னாங்க. வேலை எடுத்து தூக்கிடுவேன். பரவாயில்ல, தூக்கிட்டு போடா, நான் போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நான் மட்டும் நைட்டா அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும். சில பேர் வந்து நீங்க ஏன் புஷியானந்த சொல்றீங்க, விஜய் சார் சொல்லி கூட அவர் இப்படி எல்லாம் பேசியிருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நெவர். தளபதி சினிமால இருக்கும்போது அவங்கவுங்களோட வேலை, அவங்கவுங்களோட தொழில், அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்,
இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் உங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கும். குடும்பத்தை கவனிக்காம என் படத்தை மட்டும் ரசிக்கிற ரசிகர் எனக்கு தேவையில்லை. தளபதி ஸ்டேஜ்ல ஏறி பேசினாலே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கா? ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். கடைசியா ஒரு குட்டி அவர் சொல்ற குட்டி ஸ்டோரிலாம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான லைஃப் லெசனா இருக்கும். நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்துல நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆயிடாது. நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும். கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் சந்திப்போம்.